மானம் இழந்து இனி வாழ்வோமா? அல்லாஹ் எமக்கு சாவு வராதா? துயரும் இழிவும் கண்ணில் தெரியுதே, அல்லாஹ் எமக்கு சாவு வராதா? மானத்தை இழந்து வாழ்வோமா? அல்லாஹ் எமக்கு சாவு வராதா என்று கதறினார்கள். ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா? கடவுளுக்கு புரோக்கர் சொல்லிக்கிறவன் மானம் கட்டவனா இருக்கிறான். இந்த ஐயப்பன் கோயிலுக்கு போறாங்களே, அவரு கல்யாணம் ஆகாதவர், ரொம்ப சுத்தமான சாமி, நம்மளும் சுத்தபத்தமா போகணும்னு சொல்லி தேக பலந்தா பாதம் பலந்தா அப்படின்னு போய் அவர் பாதம் புலந்து வராங்க. அது வேற விஷயம், மலை ஏறி கஷ்டப்பட்டு. ஆனா இவங்க தேக பலந்தான்னு சொல்றாங்க. அங்க மணி அடிக்கிறானே கண்டரரு மோகனரு, கண்டரரையும் பார்த்து மோகனரு. அவரு மணி அடிக்கிற நேரம் போக மிச்ச நேரமெல்லாம் லாட்ஜில தான் கிடக்கிறாரு. இவங்க தேக பலந்தான், அவன் தேக சுகந்தாங்கிறான். இங்க தீட்சதர்னு சொல்லி தில்லையில பூணூல உருவுறான், மூலஸ்தானத்திலே வச்சுக்கிட்டு முட்டை பிரியாணி அடிக்கிறான். இவன் கேரளாக்காரனாவது லாட்ஜ தேடி அவன் போறான். ஆனா தீட்சதர் மூலஸ்தானத்துக்கு லாட்ஜ மூலஸ்தானத்துக்கு வருது. ஆனா மூலஸ்தானத்துக்கு தமிழ் போகக்கூடாதுன்னு சொல்றான். காஞ்சி இல்லை, அவங்கள சொல்ல வேண்டிய அவர் இருக்காரு. அப்படி மானம் கட்டு இன்னமும் காலில் விழுவுறவன் இருக்கான்ல. காஞ்சியில சங்கரரு, கேரளாவில் கண்டரரு, இல்லையில தீட்சதரு, இறைவா காப்பாத்த போவது யாரு? ஒன்ன காப்பாத்த போவது யாரு? காஞ்சியில சங்கரரு, கேரளாவில் கண்டரரு, இல்லையில தீட்சதரு, இறைவா காப்பாத்த போவது யாரு? பகலில திருநீரு இறைவா, பகலில திருநீரு, ராத்திரியில் இகழ் வீரு. அது கோயிலில் காஸ்மாட்டு பாரு, டவுட்டுன்னா ஏட்டையாவ கேட்டு பாரு. மோகனரு டீச்சரரு, மோகனரு டீச்சரர், மோகனரு மோகனரு டீச்சரரு, முட்டையில ரத்தகரு, யாரதுக்கு மூலவரு? இவங்களுக்கு யாரதுக்கு மூலவரு? நம்ம காஞ்சி, நம்ம காஞ்சி ஜகத்து கோரே, நம்ம காஞ்சி ஜகத்து கோரே. யாரு காப்பாத்த போற தமிழ் மக்களை